வணக்கம். நம்ம பக்கத்து நாடான பங்களாதேஷ்ல ஒரு பெரிய அரசியல் மாற்றம் நடந்திருக்கு. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் சவுத் ஏஷியாவோட பாலிடிக்ஸையே மாத்தி போட போகுது. குறிப்பா இந்தியாவுக்கு இது நல்ல செய்தியா இல்ல புது தலைவலியா? வாங்க இத பத்தி டீடைலா பார்க்கலாம். இப்ப எல்லார் மனசுலயும் இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். பங்களாதேஷ்ல இந்தியா நினைச்ச மாதிரி ஒரு கவர்மெண்ட் அமைஞ்சிருக்கான். ஏன்னா இந்த கேள்விக்கான பதில்ல தான் இந்த முழு ரீஜனோட ஃபியூச்சரே அடங்கி இருக்கு. இதுக்கு நேரடியான பதில் ஆமான் தான் சொல்லணும். பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி, அதாவது பிஎன்பியோட இந்த மெகா வெற்றி இந்தியாவுக்கு உண்மையிலே ஒரு பெரிய ரிலீஃப். ஆனா ஏன் அப்படி சொல்றோம்? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டோட இம்பாக்ட் என்ன, அது ஏன் இந்தியாவுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி, அதாவது பிஎன்பி, ஒரு சாதாரண வெற்றி இல்ல, ஒரு இமாலய வெற்றியை பதிவு செஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, மொத்தம் இருக்கிற 299 தொகுதிகள்ல 212க்கும் மேல ஜெயிச்சிருக்காங்க. அப்படின்னா 3ல் 2 பங்கு மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்க போறாங்க. இது ஒரு லேண்ட்ஸ்லைட் விக்டரி. அதாவது இந்த வெற்றி வெறும் பிஎன்பிக்கு கிடைச்சது மட்டும் இல்ல, இது ஜமாத்தே இஸ்லாமி மாதிரியான எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஐடியாலஜிக்கு எதிரா மக்கள் கொடுத்த ஒரு தெளிவான தீர்ப்பு. எங்களுக்கு ஒரு மாடரேட்டான, எல்லாரையும் அரவணைச்சு போற ஒரு அரசாங்கம் தான் வேணும்னு மக்கள் ஓட்ல சொல்லியிருக்காங்க. சரி, இந்த எலெக்ஷன் வெறும் 2 கட்சிகளுக்கு நடுவுல நடந்த போட்டி இல்ல, இது 2 வேற வேற சித்தாந்தங்களுக்கு நடுவுல நடந்த ஒரு போர்னே சொல்லலாம். அப்போ களத்துல இருந்த மெயின் பிளேயர்ஸ் யாருன்னு பாத்துடலாம். இங்க பாருங்களேன், இந்த கம்பேரிசன் எவ்ளோ தெளிவா இருக்குன்னு. ஒரு பக்கம் பிஎன்பி தலைவர் தாரிக் ரஹ்மானோட எல்லாரையும் உள்ளடக்கிய பங்களாதேஷ்ன்ற விஷன். இன்னொரு பக்கம் ஜமாத்தே இஸ்லாமியோட அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பிரிவினைவாத ஐடியாலஜி. இந்த 2 ஆப்ஷனுக்கு நடுவுல தான் மக்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஜமாத்தே இஸ்லாமியோட நிலைப்பாட எவ்வளவு கதர்மாக்கமானதுன்னு தெரிஞ்சிக்க இதெல்லாம் சில சாம்பிள்ஸ் தான். ஆப்கானிஸ்தான்ல தலிபான்கள் மாதிரி ஆட்சி பண்றது, பொண்ணுங்க படிக்கக்கூடாதுன்னு சொல்றது, மைனாரிட்டிஸ்க்கு எதிராக இருக்கிறதுன்னு அவங்களோட அஜெண்டா மக்கள் மனசுல ஒரு பெரிய பயத்தையே உண்டாக்கி இருந்துச்சு. ஓகே, இந்த பெரிய வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன? போன ஒரு 1.5 வருஷத்துல அப்படி என்னதான் நடந்துச்சு? ஷேக் ஹசீனாவோட 15 வருஷ ஆட்சி முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் முகமது யூனுஸ் தலைமையில ஒரு இன்டரிம் கவர்மெண்ட் வந்துச்சு. ஆனா அந்த 18 மாசத்துல எக்கானமி பயங்கரமா அடி வாங்குச்சு. நிர்வாகத்துல ஒரே குழப்பம். இதனால விரக்தியோட உச்சத்துக்கு போன மக்கள் ஒரு ஸ்டேபிளான, வலுவான மாற்றம் வேணும்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. சரியா இந்த நேரத்துல தான் 17 வருஷம் கழிச்சு நாட்டுக்கு திரும்பின தாரிக் ரஹ்மான் எல்லாரையும் உள்ளடக்கிய பங்களாதேஷ்ன்ற ஸ்லோகனை முன்னெடுத்தாரு. மத வேறுபாடெல்லாம் தாண்டி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நாட்டை முன்னேற்றணும்னு அவர் பேசினது குறிப்பா மைனாரிட்டிஸ் உட்பட எல்லா மக்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு. இப்போதான் நம்ம முக்கியமான கட்டத்துக்கு வரோம். இந்த எலெக்ஷன் ரிசல்ட் இந்தியாவுக்கு ஏன் இவ்வளோ முக்கியம்? இந்தியாவோட பாதுகாப்பு, ஃபாரின் பாலிசின் எல்லாத்துலயும் இதோட இம்பாக்ட் எப்படி இருக்க போகுது? இந்தியாவுக்கு இது ஒரு ஈஸியான சாய்ஸ் கிடையாது. ஒரு பக்கம் பரம எதிரியான ஜமாத், இன்னொரு பக்கம் ஃப்ரெண்ட்லியா இருக்க வாய்ப்பு இருக்கிற பிஎன்பி. ஜமாத்தோட தீவிரமான ஆன்டி இண்டியா ஸ்டாண்ட்னால அந்த ஆபத்தான சக்தி ஆட்சிக்கு வர்றதை தடுக்கணும்னா இந்தியாவுக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் பிஎன்பி தான். இதனால தான் போன கொஞ்சம் மாசமா இந்தியா ரொம்ப கேர்ஃபுல்லா பிஎன்பி கூட ஒரு நல்ல உறவை உருவாக்க வேலை செஞ்சது. பிரதமர் மோடி அனுப்பின வாழ்த்து செய்தி, ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் நேர்ல போனதுன்னு இந்தியாவோட ஒவ்வொரு மூவும் நாம ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணிக்கலான்னு சொல்ற மாதிரி ஒரு தெளிவான சிக்னலா இருந்துச்சு. ஆனா ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். பிஎன்பி கட்சிக்கு எப்பவுமே இந்தியா கூட சுமூகமான உறவு இருந்ததில்லையே? இது ஒரு கரெக்டான கேள்விதான். ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்டே இருக்கு. அந்த ட்விஸ்ட் என்னன்னா இதுதான். முன்னாடிலாம் பிஎன்பியோட ஆன்டி இண்டியா ஸ்டாண்டுக்கு முக்கிய காரணமே ஜமாத்தே இஸ்லாமி கூட அவங்க வச்சிருந்த கூட்டணி தான். ஆனா இப்போ அந்த கூட்டணி உடைஞ்சு போச்சு. பங்களாதேஷோட ஆன்மாவே அவங்களோட 1971 விடுதலை போர் தான். அந்த வரலாற்றையே ஜமாத் கேள்வி கேட்டாங்க. இத ஒரு விடுதலை போராட்ட வீரராலே ஆரம்பிக்கப்பட்ட பிஎன்பியால ஏத்துக்கவே முடியல. நாட்டு பெருவைக்காக தாரிக் ரஹ்மான் அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கூட்டணியை தைரியமா உடைச்செறிஞ்சிட்டார். அப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட் பங்களாதேஷோட ஃபியூச்சரை எப்படி மாத்தி அமைக்க போகுது? போன 1.5 வருஷமா இருந்த அரசியல் பொருளாதார குழப்பத்துக்கு அப்புறம் இந்த தெளிவான தீர்ப்பு நாட்டுல ஒரு ஸ்டெபிலிட்டியை கொண்டு வரும்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. குறிப்பா மைனாரிட்டிஸ் இனிமே நிம்மதியா வாழலான்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஆனா தாரிக் ரஹ்மானால உண்மையிலேயே பங்களாதேஷ்க்கு ஒரு ஸ்டேபிளான, எல்லாரையும் அரவணைச்சு போற ஒரு புது ஃபியூச்சரை கொடுக்க முடியுமா? இதுதான் இப்போ அவர் முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. நன்றி.